ஆனால் என்னுடைய மூமெண்ட் பூரா அவங்க வந்து அந்த இதில் வச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. எங்கெங்கே போறாருன்னு சொன்னா போயிட்டு லோக்கல்ல விவசாயிகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. எங்கே வந்தாலும் முதலமைச்சர் இந்த பணம் தரலன்னு சொன்னா வழியில ஒரு 100 விவசாயிகளை குறைஞ்சதை வச்சு நாங்கள் ரோட்டில் படுத்துருவோம் அப்படின்னு சொன்ன உடனே உடனே ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் போனாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. உடனே நந்தகுமார் அடுத்த மாலையில போன்ல வராரு. வந்து 6 கோடி ரூபாய் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதா கொடுத்துட்டாங்க, நானும் வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். இல்லை சார், நீங்க 6 ரூபா வாங்கினீங்க ரைட்டு, அதை வாங்கி கொண்டதாக அதற்கு ஆதாரமாக எனக்கு கடிதம் அனுப்புங்கன்னு சொன்னேன். உடனே அதை டைப் பண்ணி அதை காப்பி எடுத்து வாட்ஸ்அப்ல எனக்கு அனுப்புறாரு. பாருங்க 6 கோடி ரூபாய் அப்படின்னு. சரி, 6 கோடி ரூபாய் மொத்தம் 12 கோடி ரூபாய். இந்த மீதி 6 கோடி ரூபாய் எப்போ தரீங்க, அதுக்கு நீங்க லெட்டர்ல கொடுங்கன்னு சொன்னேன். மீதி 6 கோடி ரூபாய் ஏப்ரல் மாதத்தில் நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னேன். அது லெட்டர்ல கொடுங்கன்னு சொன்னேன். ரெண்டையுமே டைப் பண்ணி கையெழுத்து போட்டு எனக்கு அனுப்புறாரு. அனுப்புன பிறகு அடுத்த கோரிக்கை வச்ச இதை வந்து நாளைக்கு காலையில 11 மணிக்கு நீங்க வந்து பெரம்பலூர் சர்க்கரை ஆலையில வந்து எங்களுடைய விவசாய சங்க தலைவர்களை கூப்பிட்டு நீங்க இதை அறிவிக்கணும் பேசணும்னு சொன்னேன். வரேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அதுக்கு மறுநாள் சிஎம் உடைய ப்ரோக்ராம், சிஎம் வர்றது வரேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்தது அந்த வாட்ஸ்அப்பில் வந்த அந்த லெட்டரை பூரா எல்லாத்தையும் விவசாயிகளுக்கு அனுப்பிவிட்டு இது போல 6 கோடி ரூபாய் நம்முடைய விவசாயிகளுக்கு வந்திருக்கிறது, இன்னும் 6 கோடி ரூபாய் ஏப்ரல் மாதத்தில் கொடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள். எனவே நாளை நம்முடைய ஆணையர் அவர்கள் வந்து நம்முடைய விவசாயிகள் சங்க தலைவர்கள் மத்தியிலே பேச இருக்கிறார். எனவே நம்முடைய போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்தி வைக்கிறேன் என்று நான் அந்த நேரத்தில் ஒரு அறிவிப்பு விட்டேன். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த நேரத்தில் ஏன்னா இது அரசாங்கத்தினுடைய ஆலை, பொதுத்துறை நிறுவனம், அரசு அதிகாரிகள் எதை செய்ய வேண்டுமானாலும் செய்யலாம், எப்படி வேண்டாலும் நிதியை கொடுக்கலாம். எனவே அந்த அடிப்படையிலே தான் அது துணிந்த அந்த போராட்டத்திலே உறுதியாக நாங்கள் இருந்த காரணத்தினால் அந்த 12 கோடி ரூபாயும் பெற்று தந்தோம், தர முடிந்தது. அதன் பிறகு வந்த நிர்வாகிகள் எல்லாம் வருகின்ற போது நாங்கள் வைத்த ஒரே கோரிக்கை, நீங்க யார்கிட்ட கடன் வாங்குவீங்களோ என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, ஆனால் வெட்டிய 15 நாட்களுக்குள்ளாக விவசாயிகளுக்கு பணம் போய் சேர வேண்டும். அதில் நாங்கள் உறுதியா இருந்தோம், ரொம்ப குறியா இருந்தோம். அது போல ஓரளவு கொடுத்தாங்க. அதன் பிறகு வந்த அதிகாரிகள் எங்களுடைய விவசாயிகளுடைய கருத்தரை கேட்டு அதற்கு தகுந்தது போல அந்த தொகையை விவசாயிகளுக்கு பாக்கி இல்லாமல் பெரம்பலூர் சர்க்கரை ஆலையிலே வழங்கினார்கள். எனவே அதனாலே தான் அங்கே கூடுதலான கரும்புகள் இன்றைக்கு அங்கே பதிவாக்கியது. ஆனால் இன்றைக்கு எஸ்எம்ஜே நிறுவனம் வந்திருக்கிறது, சில திட்டங்களை கொடுத்திருக்கிறார்கள், பல அறிவிப்புகளை செய்திருக்கிறார்கள். அது விவசாயிகள் சார்பிலே நாம் வரவேற்க வேண்டிய அறிவிப்புகள் தான். ஆனால் நாம் எதிர்பார்ப்பதெல்லாம் இந்த அறிவிப்புகளாக இருந்துவிடக் கூடாது. தொடர்ந்து விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய ஒரு நிலைமையை நிர்வாகம் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னா இப்பெல்லாம் கரும்பு முன்ன மாதிரிலாம் கிடையாது. விவசாயிகள் இங்க பட்டதெல்லாம் போதும்னு சொல்லிட்டு வேற மாற்று பயிருக்கு போயிட்டாங்க. எனவே திரும்ப அந்த நிலைக்கு இவங்க கொண்டுட்டு வரணும்னு சொன்னா விவசாயிகளுக்கு இப்ப கொடுத்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்புகள் கூட பத்தாது. கிட்டத்தட்ட இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு 4500 கரும்பு டன்னுக்கு விவசாயிகளுக்கு கரும்புக்கு கொடுத்தால்தான் ஓரளவுக்கு கட்டுப்படி ஆகும். ஏன்னு சொன்னால் பல வழிகளில் அது வெட்டுக்கூலியாக எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது வேறு நடவு செலவாக இருந்தாலும் சரி, எந்த வழியிலே சென்றாலும் கூடுதலான செலவுகள் 2 மடங்கு 3 மடங்கு கூடுதலாக செலவுகள் சென்று கொண்டிருப்பதால் குறைந்தது ஒரு 4500 டன்னுக்கு வழங்க வேண்டும். அதற்கான முயற்சியை நீங்களும் இந்த நம்முடைய சங்கம் சார்பிலேயும் நீங்களும் அந்த கோரிக்கை வையுங்கள். நாங்களும் கோரிக்கை வைக்கிறோம். தமிழக அளவிலே மட்டுமல்ல, இந்திய அளவிலேயே இந்த கோரிக்கையை கொண்டு செல்வதற்கான ஒரு முயற்சி எடுப்பதில் என்னன்னு சொன்னா, வட மாநிலத்திற்கும் தென் மாநிலத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அவனுக்கு 3000 ரூபாய் அவனுக்கு டன்னுக்கு அறிவிச்சா கூட அவன் ரெக்கவரி வந்து 14% 15% வந்துருது. காரணம் அங்க வந்து குளிர்ச்சியான பகுதி, வெப்பமா இருந்தாலும் அதிகமா இருக்கும், குளிர்ச்சியாக இருந்தாலும் அதிகமா இருக்கும், சர்க்கரை சத்து அங்க கூடும். நம்முடைய பகுதி அது மாதிரி கிடையாது. நானும் வந்து நமக்கு 5000 ரூபாய் டன்னு கொடுத்தாலும் நமக்கு வந்து 10,000 சொன்னா அந்த ரெக்கவரியில நம்ம அடிச்சுட்டு போயிடும், நம்ம வந்து பாதிக்கப்பட்டுருவோம். ரெக்கவரி நமக்கு ஏற காரணம் இங்க உள்ள சீதோஷ்ண நிலை. அதை போல தமிழ்நாட்டில் இதை வந்து இந்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் புரிந்து கொள்ள வேண்டும். வட இந்தியாவுடைய கரும்பு விவசாயிகளுடைய நிலை வேறு, தென்னிந்திய கரும்பு விவசாயிகளுடைய நிலை வேறு என்பதை அவர்கள் புரிந்து கொண்டால் நம்முடைய தொகையை இன்னும் கூடுதலாக வழங்க வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் நம்முடைய விவசாயிகளை மேலும் மேலும் நாம் உருவாக்க வேண்டும். அவர்களுக்கான அந்த பொருளாதாரத்தை ஆலையிலே இருந்து நாம் சரியான முறையில் அவர்களுக்கான பங்கீட்டை பெற்றுத்தர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய சங்கத்தை இன்னும் பலப்படுத்த வேண்டிய கடமை இருக்கிறது. இன்னும் புனரமைத்து இந்த சங்கத்தை மிக சிறப்பாக நிர்வாகத்தோடு ஒரு நல்ல அணுகுமுறையோடு நம்முடைய செயல்பாடு இருக்க வேண்டும் என்று சொன்னால், கடந்த காலங்களிலே பல நேரங்களிலே இந்த போராட்ட வரலாற்றை நாம் பார்த்திருக்கிறோம். பல கடுமையாக சென்ற சங்கங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு எங்கே இருக்கிறார்கள் என்பதை தெரியாது.
ஆனால் அதே நேரத்தில் நிர்வாகத்தோடு நல்ல உறவை வைத்துக் கொண்டு நீங்கள் ஒரு சரியான அணுகுமுறையோடு சென்று ஒரு ஆரோக்கியமான ஒரு விவாதத்தை நிர்வாகத்திடத்திலே வைத்து விவசாயிகளுக்கான உரிமைகளை பெற்றுத்தர வேண்டும் என இந்த நேரத்திலே உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.